எல்லோருக்கும் வணக்கம். மானசீக குருவாகிய ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம். நவகிரகங்களுடைய விளையாட்டே மனிதனுடைய வாழ்க்கையாகும். அதுவே ஜோதிடமும் ஆகும். நாம் பிறக்கும்போது வானத்தில் என்ன கிரக நிலை இருக்கிறதோ அதுவே நம்மளுடைய மனிதனுடைய வாழ்க்கை சம்பவங்கள் அனைத்தையும் சொல்லும். இதை தவிர்த்து நம்ம எந்த ஒரு விஷயத்தாலும் அந்த கிரக நிலையை மாற்றி அமைக்க முடியாது. நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களை மாற்றி அமைக்க முடியாது. கிரகங்கள் என்ன வானத்தில் இருக்கிறதோ அதன் பிரகாரம்தான் நம்ம பிறந்ததிலிருந்து சிறு வயது என்னைக்கு பிறக்கிறோமோ அன்றிலிருந்து நம்ம இறுதி காலம் வரைக்கும் அதன் கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் கண்ட்ரோலில் தான் நாம் செயல்படுத்த முடியுமே தவிர நம்மளால் தனிச்சு எதையுமே செயல்படுத்த முடியாது. ஆனால் நாம் முயற்சியால் சாதிக்கலாம் என்று நினைக்கிறோம். அந்த நம் வானத்தில் கிரக நிலை இருக்கிறதை வைத்து தான் நம்மளுடைய ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கிறது என்று முயற்சி செய்ய முடியும் என்ற அமைப்பு இருந்தால்தான் நம்ம முயற்சி செய்யலாம். அப்படி அந்த ஜாதகத்தில் முயற்சி செய்யக்கூடிய அமைப்பு இல்லை என்றால் நம்மளால் முயற்சி செய்ய முடியாது. இதனை எப்படி சொல்கிறோம் என்றால் லக்னம், லக்னாதிபதி, முயற்சி ஸ்தானம் இதையெல்லாம் ஜாதகத்தில் பார்க்க வேண்டும். லக்னம் வலுவாக இருந்து லக்னாதிபதி வலுவாக இருந்து முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடம் 3ஆம் பாவகம் வலுவாக இருந்து நல்ல அமைப்பில் இருந்தால் நமக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி சரியில்லாத தசாபுத்தி நடக்கும் பொழுது நம்மளால் எதையும் எளிதில் செயல்படுத்த முடியாது. கஷ்டமான சூழ்நிலையே உருவாகி வரும். அந்த கஷ்டமான சூழ்நிலை காலகட்டத்தில் நாம் முயற்சி செய்து ஒரு விஷயத்தை கடுமையான முயற்சி செய்து பயிற்சி பெற்றோம் என்றால் நமக்கு நல்ல தசாபுத்திகள் வரும்பொழுது நாம் வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விடுவார்கள். இதுவே ஒருவர் சொல்வார், நான் என்னுடைய கடின உழைப்பால் கடின முயற்சியால் தான் நான் வெற்றி அடைந்தேன் என்று. அவர் அந்த சரியில்லாத தசாபுத்தி இருக்கும்பொழுது அவரால் வெற்றி அடைய முடியாது. அதாவது அப்பொழுது அவர் கடினமாக உழைத்து கொண்டு தான் இருப்பார். கடின முயற்சி கடின பயிற்சி எடுத்துக்கொண்டு தான் இருப்பார். அவருக்கு எப்பொழுது நல்ல தசாபுத்திகள் வருகிறதோ 1, 5, 9, 1, 4, 7, 10 சுபத்துவம், நம்ம ஆதித்ய குருஜி என்று நம்மளுடைய ஆதித்ய குருஜி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய சுபத்துவம் பாவத்துவம், சுபத்துவ அமைப்பில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் நடக்கும் பொழுது நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கிறது என்று அர்த்தம். அப்பொழுது அந்த கடின முயற்சி எடுத்த நம்மளுடைய அந்த கடின உழைப்பானது நல்ல தசாபுத்திகள் வரும்பொழுது அதிக வெற்றியை அடைவார். இதுவே நல்ல நேரம் நமக்கு வந்துவிட்டது என்று நாம் நினைத்து கொள்ளலாம். இதனை வைத்து தான் நமக்கு சரியில்லாத நேரம் நல்ல நேரம் வருகிறது என்பதை பற்றி நம் ஜோதிடத்தின் ஆலோசனை பிரகாரம் சென்று நமக்கு நல்லதை நாம் நடத்தி கொள்ளலாம். இது ஜோதிடத்தில் ஒரு இந்த முறை கற்று தெரிந்து கொண்டால் நம்மளுக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு சுலபமான முறையில் நமக்கு அப்பொழுது ஒருவருக்கு எப்பொழுது நல்ல நேரம் நடக்கிறது, எப்பொழுது சரியில்லாத அமைப்பு நடக்கிறது என்பதை பற்றி சுலபமாக சொல்லிவிடலாம். இப்போ இந்த ஜாதகத்தில் ஒருவருக்கு பெண் பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் என்று நம் ஆண் வீட்டார், அதாவது மாப்பிள்ளை வீட்டார் செல்கின்றனர். அப்பொழுது என்ன நடக்க இருக்கிறது என்றால் அவருடைய ஜாதகத்தில் குறைந்தது ஒரு 31 வயசோ 33 வயசு அல்லது 35 வயது 40 வயது 45 வயது இது மாதிரி திருமண காலகட்டம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் நம்மளுடைய ஜாதகத்தில். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் அந்த 26 27 வயது, அதாவது ஒரு வயது வந்தவுடன் 25 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில் நாம் திருமணத்தை செய்யலாம் என்று நினைத்து நாம் முற்படுகிறோம். அப்பொழுது நம்மளால் அந்த திருமணத்தை நடத்த முடியவில்லை. ஏனென்றால் கலாச்சாரம் மாறிவிட்டது. இப்பொழுது ஆண்களோ பெண்களோ 2 பிள்ளைகளுமே படித்து வேலைக்கு செல்கிறார்கள். அவர்கள் 2 டிகிரி 3 டிகிரி படித்து திரும்ப வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட்ட பிறகுதான் திருமணத்தை பற்றி யோசிக்கிறார்கள். அதேபோல் பெற்றோர்களும் அவர்களை படிக்க வைத்து நல்ல நிலைமைக்கு ஆளாகிய பிறகு ஒரு நல்ல இடத்தில் திருமணத்தை அமைத்து தர வேண்டும். இதுபோல நினைக்கும் பொழுது அந்த பெண் பிள்ளைக்கோ ஆண் பிள்ளைக்கோ அந்த 27 வயதுக்குள் திருமணம் ஆகுவது என்பது கடினமான சூழ்நிலையாகி உருவாகி வருகிறது. இவருடைய ஜாதகத்தில் இப்பொழுது அந்த லக்னம், லக்னாதிபதி, 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி, 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 2ஆம் பாவகம் பாவகாதிபதி, அதேபோல் 8ஆம் பாவகம் 8ஆம் பாவகாதிபதி, 5ஆம் இடம் புத்திரபாகிய இடம், இந்த இடங்களில் எல்லாம் பாவகிரகங்கள் அமைந்திருந்தால் அவருக்கு திருமணம் எளிதில் நடப்பது கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காலதாமதம் ஆகிறது. இவர்களுக்கு சில பேருக்கு
35 வயதில் கூட திருமணம் நடக்கிறது, 40 வயதில் கூட திருமணம் நடக்கிறது, சிலவருக்கு 31 வயது, 33 வயது. அதாவது அந்த கிரகங்களுடைய என்ன அமைப்பில் நம்ம ஜாதகத்தில் இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல் தான் நம்மளுடைய திருமண வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் திருமணம் நடக்கிறது. இதனை ஆலோசனை பெற்று ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோதிடரிடம் சென்று தெரிந்து கொண்டால் நமக்கு கஷ்டமில்லாமல் அந்த திருமண காலகட்டம் வரும்பொழுது நாம் திருமணத்தை நடத்தி விடலாம். ஆனால் அதை விட்டு விடுகிறார்கள் பெற்றோர்கள். அந்த 27 வயது ஆனவுடனே பெண் பார்க்க வேண்டும் என்ற வெளியே கிளம்பி அவர்கள் ஒரு 3 ஆண்டு 4 ஆண்டு, சில பேருக்கு 5 ஆண்டு கூட அலைகிறார்கள், சில பேர் 10 ஆண்டு கூட அலைகிறார்கள். அவர்களுக்கு திருமணமே நடப்பது கிடையாது. நடக்காமல் கஷ்டப்பட்டு அலைந்து கொண்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி பெற்றோர்கள் வருகிறார்கள். இதனை அந்த ஜாதகத்தில் பார்த்து நாம் தெரிந்து கொண்டால் கொஞ்சம் சுலபமான முறையில் இருக்கும். அடுத்தது, இப்பொழுது பெண் பிள்ளைக்கு ஆண் பிள்ளைக்கோ காலதாமதம் ஏற்பட்டு திருமணம் நடத்தி வைப்போம் என்றால் அவர்கள் ஒரு 30 வயது 35 வயதில் தான் திருமணம் நடக்கிறது என்றால் 35 வயதில் திருமணம் பெற்றுக்கொண்டு திருமணம் நடத்தி அவர் வாழ்க்கை நடக்க ஆரம்பித்து அதன் பிறகு அவர்கள் குழந்தை குட்டிகளை பெற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகளை வளர்த்து அவர்கள் 30 வயது ஆகி திருமணம் நடக்குமானால் இவர்களுக்கு 65-70 வயது ஆகிவிடுகிறது தாய் தகப்பனுக்கு. இது இன்னும் 30 ஆண்டு காலம் கழித்து தான் இதனுடைய விளைவு மக்களுக்கு தெரிய வரும். இப்பொழுது யாரும் இதை பற்றி யோசிக்காமல் இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒரு சிறு வயதிலேயே ஒரு திருமணத்தை நடத்தி வைத்தால் அவர்கள் வாழ ஆரம்பித்து அவர்களுடைய பிள்ளை குட்டிகளை பெற்று அவர்கள் நல்ல முறையில் அவர்களுக்கு ஒரு திருமணத்தை நடத்தி வைத்து காலகாலத்தில் அவர்களுக்கு நல்லது கெட்டதை செய்து பார்த்து பெற்றோர்கள் மனமகிழ்ச்சியோடு நம்மளுடைய இறுதி காலத்தை நம்ம நடத்தி கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளுக்கும் வயதான பிறகு 35 வயதுக்கும் பிறகு 33 வயதில் திருமணத்தை நடத்தி வைத்தால் இவர்களுடைய வாழ்க்கை இன்னும் 30 ஆண்டுகளுக்கு கழித்து இவர்களுடைய வாழ்க்கை எந்த நிலைமையில் இருக்கும் என்பதை பற்றி பெற்றோர்கள் தயவு செய்து கொஞ்சம் ஆலோசனை செய்து நமக்கு தகுந்தவர் போல ஜாதகத்தை தேர்ந்தெடுத்து திருமணத்தை நடத்தி வைத்தோம் என்றால் நமது பிள்ளைகள் சந்தோஷமாக நல்ல முறையில் இளம் வயதில் வாழ்க்கையை நடத்தி அனுபவித்து நல்ல மாதிரியாக இருப்பார்கள். இதனை பெற்றோர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பொருளாதாரம் மட்டும் நமக்கு வாழ்க்கை அல்ல. அந்த பெண்கள் ஆண்களோ சிறு வயதில் அவர் வாழ வேண்டிய வயசில் அவர்கள் வாழ வேண்டும். அதை வாழ விடாமல் 35 வயது வரைக்கும் ஒரு பெண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் ஆகாமல் காலம் கடத்தி அவர் வேலையில் இருக்க வேண்டும், 1 லட்சம் சம்பளம் வாங்க வேண்டும், 5 ஏக்கர் நிலம் வேண்டும், மெத்த வீடு வேண்டும், இதுபோல எல்லாம் கேட்டு அந்த பெண் பிள்ளையினுடைய வாழ்க்கையை வயதாகி அவருடைய வாழ்க்கை வீணாக போகிறது. பையனுடைய வாழ்க்கையும் இதுபோல வீணாக போகிறது. இதனை தயவு செய்து பெற்றோர்கள் கொஞ்சம் ஆலோசனை செய்து நாம் இப்போ செய்கின்ற தப்பானது ஒரு 35 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் ஒரு நல்லது கெட்டதை செய்து பார்க்க முடியாமல் மன கஷ்டத்தோடு இருப்பார்கள். அதனை இப்பொழுதே நாம் சரி செய்தால்தான் இப்போ இருக்கும் தலைமுறையானது நல்ல நிலைமையில் வளரும். அதாவது இப்போ நாம் செய்கின்ற தப்பு 30 ஆண்டு காலம் கழித்து தான் தெரிய வரும். இதனை பெற்றோர்கள் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து இதனை கொஞ்சம் ஆலோசனை செய்து கொஞ்சம் இந்த பிள்ளைகளை இளம் வயதில் திருமணம் செய்து வைத்து அவர்களை வாழ விடுங்கள். இது என்னுடைய கருத்தாகும். இதனை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாது இருப்பதும் அவர்களுடைய விருப்பமாகும். இதனை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. இப்பொழுது ஒரு 2 ஜாதகத்தை பற்றி நாம் பார்ப்போம். ஒருவருக்கு 40 வயது ஆகியும் 45 வயது ஆகியும் திருமணம் ஆகாமல் இன்னும் 10 ஆண்டு காலத்திற்கு மேல் இவர் பெற்றோர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவருக்கு 41 வயதுக்கும் பிறகுதான் திருமணம் நடந்திருக்கிறது. இவர்கள் இருவரும் கிரக நிலை ஒரே மாதிரியாக தான் இருக்கிறது. ஆனால் ஒருவருக்கு திருமணம் ஆகிவிட்டது, ஒருவருக்கு திருமணம் ஆகவில்லை. இதனை அந்த வீடியோ பதிவில் அதனை பற்றி நான் விளக்குகிறேன். அது என்னவென்று பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வாங்கள் இந்த வீடியோவிற்குள் செல்லலாம்.
ஒருவர் 29/4/1982 ஆண்டு பிறந்துள்ளார். 10:15 PM கடலூரில் பிறந்தால் பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம். இவர் லக்னம் வந்து தனுசு லக்னம். லக்னத்திலே ராகு கேது கிரக அமைப்பில் உள்ளது. லக்னாதிபதி 11ஆம் இடத்தில் உள்ளார். 4ஆம் இடத்து 11ஆம் இடம் பரிவர்த்தனை அமைப்பில் உள்ளது. லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் உச்ச நிலைமையில் தான் உள்ளார். இந்த சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்தில் மீன லக்கணத்திற்கு உச்சமாகி திக்பலம் ஆவது தவறு என்று நமது குருஜி அவர்கள் சொல்லியிருப்பார்கள். மூலநூலில் சொல்லியிருக்கிறது. நம்மளுடைய குருஜியும் அவர்கள் அதனை நமக்கு மிக தெளிவாக விளக்கி இருப்பார். அப்பொழுது சுக்கிரன் வந்து ஸ்தானபலமும் திக்பலமும் ஒரே நேரத்தில் அடைவது ஒரு தவறான ஒரு விஷயமாகும். அதாவது அதிகமான சுபத்துவம் பெறும்போது அந்த கிரகங்கள் சேதப்படும், அந்த இடத்தை சேதப்படுத்தும். அதே போல் அதிக பாவத்துவம் இருந்தாலும் அந்த இடம் பாவகமும் சேதப்படும், அந்த கிரகமும் சேதப்படும். அதிக பாவத்துவமும் தப்பு, அதிகமான சுபத்துவமும் தவறான ஒரு விஷயமாகும். அதுபோல லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சன் என்ற அமைப்பில் லக்னாதிபதி நல்ல அமைப்பில் உள்ளார். பரிவர்த்தனை அமைப்பில் 4-11 பரிவர்த்தனை அமைப்பில் உள்ளார். இவர்களுக்கு 7ஆம் இடமானது ராகு இருப்பால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. சனியினுடைய 10ஆம் பார்வை செவ்வாயோடு சேர்ந்து 10ஆம் பார்வை 7ஆம் இடத்திற்கு படுகிறது. அதனால் 7ஆம் பாவகம் அதிகமாக சேதப்படுகிறது, திருமணத்தை தாமதப்படுத்துவதற்காக. 7ஆம் பாவகாதிபதி தன் வீட்டிற்கு 12இல் மறைந்து புதன் உள்ளார். அந்த அதிபதி தன் வீட்டிற்கு 12இல் 6, 8, 12இல் மறைந்தால் தவறு. அதாவது உபய இலக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியாகி அவர் 6இல் நட்பு வீட்டில் இருப்பது சிறப்பு. இருந்தாலும் இந்த 7ஆம் அதிபதி 12இல் 6இல் லக்கணத்துக்கு 6இலும் தன் வீட்டுக்கு 12இல் மறைவது என்பது ஒரு தவறான விஷயம். திருமண விஷயத்துக்காக தவறான ஒரு விஷயமாகும். ஆனால் உபய இலக்கணத்துக்கு 12இல் மறைவது நல்லது அப்படின்ற கான்செப்ட். அதாவது விதிவிலக்கு என்று நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஜோதிடத்தில் ஒரே விதியை பிடித்து கொண்டு இந்த விதி வந்து இதில் பொருந்தவில்லை அப்படின்லாம் சொல்லி செய்ய முடியாது. இதில் ஏகப்பட்ட காம்பினேஷன். அதாவது 12 கிரகங்கள், 12 ராசிகள், 9 கிரகங்களுடைய கால்குலேஷனை வைத்து தான் ஜோதிடம் வரும். அதாவது விதிகள் ஒரு 100 விதிகள் இருக்கின்றால் அந்த ஒவ்வொரு விதிக்கும் 100 விதிவிலக்கு இருக்கிறது. அந்த விதிவிலக்கை தெரிந்து கொண்டால்தான் நாம் வந்து ஜோதிடத்தில் பலன் எடுக்க முடியும். இப்போ உபய இலக்கணத்திற்கு தன் வீட்டிற்கு 12இல் மறைகிறது என்பது சிறப்பு, அது நல்லது. ஆனால் திருமணத்திற்காக இவர் வந்து 7ஆம் அதிபதி 6இல் மறைந்தார் என்பது ஒரு தவறான விஷயமாகும். இப்படிலாம் எடுக்க வேண்டும். அடுத்தது லக்கணத்தில் ராகு கேது, 7ஆம் பாவகம் 7ஆம் பாவகாதி. சுக்கிரன் வந்து திக்பலம் பெற்று உச்ச நிலைமையில் நல்ல அமைப்பில் தான் உள்ளார். செவ்வாய் 7ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்கிறது. இது வந்து பிருகுமங்கல யோகா அமைப்பில் உள்ளது. ஆனால் சனி வந்து டிகிரி கணக்கில் விலகிதான் இருக்கிறார். வந்து செவ்வாயோடு அதிகமான நெருக்கத்தில் சேரவில்லை. இந்த 4ஆம் பாவகமானது சனி செவ்வாயினால் பார்க்கப்படுகிறது. இவருக்கு பிறக்கும்போது சனி திசையில் பிறந்துள்ளார். இவருக்கு சனி திசையில் பிறந்துள்ளார். இவருக்கு வயது வந்து 43 வயது 4 மாதம் 3 நாட்கள் ஆகிறது. இவர் வந்து சுக்கிர திசை சுயபுத்தியிலே இவருக்கு திருமணம் நடந்தது. அது வரைக்கும் திருமணம் நடக்காமல் 41 வயதுக்கு பிறகுதான் திருமணம் நடந்தது. அது வரைக்கும் திருமணம் நடக்காமல் இருப்பதற்கான காரணம் சனி 16/7/18 16 வருஷம் 7 மாதம் 18 நாட்கள் சனி திசை நடந்தது. சனி வந்து இந்த இடத்தில் கேந்திர பலத்தோடு தான் உள்ளார். ஆனால் டிகிரி கணக்கில் சனி செவ்வாய் வந்து விலகி இருந்தாலும் இது வந்து சனி வந்து பாவத்துவ அமைப்பில் உள்ளார். 16 வயசு வரைக்கும் நடந்தது. அடுத்தது வந்தது புதன் திசை 17 வருஷம். 17 வருஷம் புதன் திசை. புதன் வந்து 6ஆம் வீட்டில் இந்த லக்கணத்திற்கு, அதாவது தனுசு லக்கணத்திற்கு சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த தனுசு லக்கணத்திற்கு நல்ல பலனை தராது அப்படின்னு ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஒவ்வொரு விதிமுறைகள் இருக்கிறது. அதுபோல் வந்து தனுசு லக்கணத்தில் உள்ள லக்கணத்திற்கு இந்த ரிஷப வீட்டில் இருக்கிற புதன் வந்து நல்ல பலனை தரவில்லை. படிப்பும் 10வது வரைக்கும் தான் படித்தார், ITI தான் படித்தார். அந்த புதன் தசை வந்து இவருக்கு வந்து நல்ல பலனை தராமல் இதாகிவிட்டது. 4ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வந்தது கேது திசை. நாம் திருமணத்தை பற்றி தான் இதில் பார்க்கிறோம். இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நான் சொல்லுகிறேன், பார்த்து கொள்ளுங்கள். இதில் வந்து கேது திசை. அடுத்தது கேது வந்து செவ்வாயினுடைய 4ஆம் பார்வையில்
உள்ளதால் சனி கூட சேர்ந்து சனி செவ்வாய் சேரக்கூடாது. அந்த சனி செவ்வாய் சேர்ந்து எந்த இடத்தை பார்த்தாலும், அந்த இடத்தை இருந்தாலும், எந்த கிரகங்களை பார்த்தாலும் அது வந்து அதிகமாக பாதிக்கப்படும் என்ற அமைப்பில் லக்கணத்தில் உள்ள கேதுவை வந்து செவ்வாய் 4ஆம் இதாக பார்க்கிறது. அது வந்து கேது திசை 40 வயது வரைக்கும் 41 வயது வரைக்கும் நடந்தது. அதனால் வந்து கேது திசையும் அவருக்கு திருமணத்தை கொடுப்பதற்கான அமைப்பே இல்லை. அடுத்தது சுக்கிர திசை. சுக்கிர திசை இந்த லக்கணத்துக்கு ஆகாத திசைதான், இதில் வரக்கூடாத திசை. இருந்தாலும் அவர் வந்து 11ஆம் வீட்டோடு தான் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார். ஆனால் 6ஆம் வீட்டு பலனையும் அவர் செய்வார், 11ஆம் வீட்டு பலனையும் செய்கிறார். 11ஆம் வீட்டு பலனை முற்பகுதியில் சுக்கிர திசை சுயபுத்தியில் திருமணத்தை, அதாவது காமகாரகன் ஆகிய சுக்கிரன் வந்து சுக்கிர திசை சுக்கிர புத்தியில் திருமணத்தை கொடுத்தது. திருமணத்தை கொடுத்து அவருக்கு நல்ல வாழ்க்கை தான் அமைந்தது. ஆனால் இந்த லக்கணத்துக்கு வரக்கூடாத சுக்கிர திசை என்பதால் அவருக்கு வந்து சில பிரச்சனைகளும் வரும். அதாவது ஃபியூச்சர் மொத்தம் 20 வருஷம் இல்லையா சுக்கிர திசை, அதில் முற்பகுதிகள் நல்ல அமைப்பிலும் பிற்பகுதிகள் வந்து சரியில்லாத அமைப்பிலும் இந்த 6ஆம் வீட்டு பலனையும் அவர் கடன் பகை நோய் அந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகளையும் அவருக்கு சனி செவ்வாய் வந்து லக்கணத்தை பார்க்கிறார். லக்னாதிபதி ஸ்தான பலத்தோடு தான் இருக்கிறார் 11ஆம் இடத்தில், அதை சமாளிக்கும் திறமை உள்ளது. அடுத்தது 5ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் பாவகத்தினுடைய அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார். சூரியனும் தங்களுக்குள் கேந்திர அமைப்பில் இருக்கிறார், நல்ல அமைப்பில் தான். சந்திரனும் நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார். சந்திரன் வளர்பிறை சந்திரனாகி ஆட்சி பெற்று 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் வளர்பிறை சந்திரனாக இருந்து 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் நல்ல அமைப்பு தான், ஒன்றும் தவறான ஒரு விஷயம் இல்லை. அடுத்தது வந்து இவருக்கு வந்து முதல் குழந்தை இந்த லக்னத்திற்கு வந்து சூரியனும் குருவும் இருக்கிறது. 5ஆம் இடம் வந்து 2 ஆண் கிரகங்கள் இருக்கிறது. இருந்தாலும் இவருக்கு நடக்கக்கூடாத, இந்த தனுசு லக்கணத்துக்கு நடக்கக்கூடாத சுக்கிர திசை நடப்பதால் இவருக்கு முதல் சுக்கிர திசை சுக்கிர புத்தியில் பெண் குழந்தை பிறந்தது. திருமணமாகி ஓராண்டு காலத்திற்கு பிறகு சுக்கிர திசை சுயபுத்தியில் பெண் குழந்தை பிறந்தது. அடுத்தது இவருக்கு ஆண் குழந்தை உண்டா இல்லையா என்ற கேள்விக்கு ஆண் குழந்தையும் உண்டு. குரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார், சூரியன் உச்ச நிலைமையில் தான் இருக்கிறார். குருவும் சுக்கிரனும், இந்த குருவும் சூரியனும் சிவராஜ யோக அமைப்பில் இருக்கிறது. 5ஆம் இடத்தில் சூரியன் இருந்து குருவினுடைய பார்வையில் இருப்பதால் அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தை இவருக்கு ஆண் குழந்தை பிறக்கும். இவருக்கு 2 குழந்தைகளுமே உள்ளது இவருடைய ஜாதக பிரகாரம். இதே போல் ஜாதகம் தான் இந்த ஜாதகமும். இந்த ஜாதகத்தில் சுக்கிரன், அதாவது இதையே வந்து விலக்கி இருக்கிறேன், இருந்தாலும் இதே போல் ஜாதகம், இது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டு சனி செவ்வாயால் பாதிக்கப்படுகிறது. 5ஆம் இடம் ராகுவால் பாதிக்கப்படுகிறது. 5ஆம் இடத்தை சனியினுடைய 10ஆம் பார்வை பாதிக்கப்படுகிறது. இதனால் இவருக்கு வந்து அந்த 2ஆம் பாவகம் 5ஆம் பாவகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் இவர்களுக்கு வந்து திருமணம் இதுவரை 44 வயது ஆகிறது. இவர்களுக்கு இதுவரை திருமணம் நடக்கவில்லை. இப்போ கேது திசை சூரிய புத்தி நடக்கிறது. இந்த கேது திசையும் சரியில்லாத அமைப்பில் தான் இருக்கிறார். இவர்களுக்கு வந்து திருமண அமைப்பு இப்போது தாமதமாகும். இந்த சுக்கிர திசை வரும்போது தான் இவருக்கு திருமணம் கூடும், அதாவது அவருக்கு காலம் கடந்து விடும், அந்த மாதிரி அமைப்பில் உள்ளது. இவர் வந்து 3ஆம் இடம் குருவினுடைய பார்வை 3ஆம் இடத்திற்கு இருக்கிறதால் இவர் பிஎஸ்சி ஒரு டிகிரி படித்துள்ளார். இசை கலை புகழ் அப்படின்னு சொல்லக்கூடிய இசைத்துறையில் தான் இவர் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். லக்னம் வந்து லக்னாதிபதி 8இல் மறைவது சிறப்பு. இருந்தாலும் செவ்வாயோடு சேரக்கூடாது. நட்பு வீட்டில் தான் லக்னாதிபதி இருக்கிறார். லக்னத்தை வந்து குருவும் பார்க்குது, சுக்கிரனும் பார்க்குது, நல்ல அமைப்பு தான். இருந்தாலும் இவருக்கு இந்த குடும்பஸ்தானமும் 5ஆம் இடமும் பாதிக்கப்பட்டு இருந்தால் திருமணம் காலதாமதமாகி சென்று கொண்டே இருக்கிறது. இதுவரை நடக்கவில்லை. குரு தசை முடிந்து விட்டது, சனி தசை முடிந்து விட்டது, இப்பொழுது புதன் தசை முடிந்து அடுத்தது கேது தசை நடக்கிறது. கேது தசையிலும் இதுவரைக்கும் திருமணம் ஆகவில்லை. இவர் 21/4/1982 2:45 விடியற் காலை கடலூரில் பிறந்தால் பூரட்டாதி நட்சத்திரம். 2ம் சேம் ஜாதகமாக தான் இருக்கிறது. இருந்தாலும் இவருக்கு திருமணம் ஆகவில்லை, இவருக்கு திருமணம் ஆகிவிட்டது. இதுபோல கிரக நிலையில் வைத்துதான் ஜோதிடத்தில் நாம் எடுத்து பலன் சொல்ல முடியும். இந்த 6ஆம் அதிபதியான தேய்பிறை சந்திரன் லக்னத்தில் உட்கார்ந்திருக்கிறது தவறு. இந்த சுக்கிரனை வந்து அவர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார். இதே வளர்பிறை சந்திரனாக இருந்தால் இவருக்கு திருமணம் நடந்திருக்கும். அந்த மாதிரி அமைப்பில் உள்ளதால் இது மாதிரி போகிறது. குருவினுடைய 5ஆம் பார்வையும் இந்த இடத்திற்கு கிடைக்கிறது. ஃபர்ஸ்ட் பாவத்துவம், அப்புறம் தான் சுபத்துவம். இருந்தாலும் குரு வந்து பகை வீட்டில் இருந்து தான் பார்க்கிறார். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கிறது. இதனை வைத்து தான் நாம் வந்து ஜாதக பலனை நாம் வந்து துல்லியமாக சொல்லப்படும். இது போல வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரே மாதிரியாக கிரக நிலைகள் இருந்தாலும் ஒருவருக்கு திருமணம் ஆகிறது, ஒருவருக்கு திருமணம் ஆகவில்லை. இது போல இருப்பது வந்து நம்ம வானத்தில் நாம் பிறக்கும் பொழுது வானத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்கிறதோ அதன் பிரகாரம் தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும் என்பது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு உதாரண ஜாதகமாகும். 2 ஜாதகமும் ஒரே மாதிரியான அமைப்பில் உள்ளதால் இந்த ஜாதகத்தை விளக்கினேன். இது தாங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இன்னும் நிறைய சொல்லலாம். அதாவது
டைம் இல்லாத காரணத்தினால் இதனை வந்து ஒரு சுருக்கமாக முடித்துக்கொள்கிறேன். இதனை வந்து இந்த ஜாதகத்தில் நிறைய விஷயங்களை எடுத்து நாம் வந்து, அதாவது விதிவிலக்கு நிறைய விதிகளை பயன்படுத்தி தேவைப்படுகின்ற வாடிக்கையாளர் வரக்கூடிய கேள்விக்கு தேவைப்படுகின்ற விதியை பயன்படுத்தி நாம் வந்து அவர்களுக்கு அனைத்து பலன்களையும் நாம் சொல்லலாம். ஆனால் என்ன நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்றால், ஒரு விதி தெரிந்து என்றால் அதற்கு ஒரு 10-20 விதிவிலக்கு இருக்கும். அந்த விதிவிலக்கை நாம் தெரிந்து கொண்டால் துல்லியமாக பலன் சொல்லலாம். இதுதான் ஜோதிடத்தில் நம் முன்னோர்கள் நமக்கு அருளிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த பெற்றோர்கள் தயவு செய்து இந்த பெண் பிள்ளை ஆண் பிள்ளைகளுடைய திருமண காலகட்டத்தை காலங்கடத்தாமல் ஒரு குறைந்த அவருக்கு வாலிப வயதில் திருமணத்தை நடத்தி வைத்து அவர்களுடைய வாழ்வதற்கு நம் பெற்றோர்கள் நாம் தான் வந்து ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும். இதனை ஆலோசனை செய்யுங்கள். ஒரு 35 ஆண்டு காலம் கழித்து இவர்களுடைய வாழ்க்கை நல்ல நிலைமையில், அவர்களுடைய பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லாக இருக்கும். இதனை வந்து இப்பொழுதே நாம் வந்து முன் யோசனை செய்தால்தான் 30-35 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய விஷயங்களை வந்து நாம் வந்து சரி செய்ய முடியும். இப்போது செய்யக்கூடிய தவறானது நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்குமாறு நாம் வழிவகை செய்யக்கூடாது. இதே வந்து 30 ஆண்டுகளுக்கு முன்பு 2 குழந்தைகள் மட்டும் பிறக்கும் தருவாயில் கால சூழ்நிலை இருந்ததால் தான் இப்பொழுது வந்து பெண் பிள்ளைகள் திருமணமாகவில்லை, ஆண் பிள்ளைகள் திருமணமாகவில்லை என்று எல்லாரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் ஒரு குடும்பத்தில் 4 குழந்தைகள் 5 குழந்தைகள் இருக்கும். அதனால் அனைவருமே திருமணம் எளிதில் முடிந்தது. இப்பொழுது 2 குழந்தைகள், ஒரு ஆண் ஒரு பெண், இதுபோல கலாச்சார அடிப்படையில் வந்ததால் எல்லாரும் படித்து வேலைக்கு சென்று இருப்பதால் பொருளாதாரத்தின் அடிப்படையில் திருமணம் நடக்காமல் கொஞ்சம் காலதாமதமாகி வருகிறது. பெற்றோர்கள் கொஞ்சம் இதை சீர்தூக்கி அவங்களுக்கு வந்து ஒரு சரியான வயதில் திருமணத்தை செய்து அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து தருமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.